ஓம் நமோ நாராயணா. அகில பாரத ஸ்ரீரங்கம் அரங்கநாத திருக்கோயில் பக்தர்கள் பேரவை ஏபிபி ஸ்ரீரங்கம் நம்பர் 8A வடக்கு தேவி தெரு ஸ்ரீரங்கம். தலைவர் திரு ஆர் ரமேஷ் ராமச்சந்திரன். அலைபேசி 9500704556. இன்று நமது ஏபிபி கூட்டம் இரண்டாவது முறையாக நடைபெறுகிறது கிருஷ்ணாலயாவில். இதற்கு நமது மூத்த காரியகர்த்தா திரு கணேசன்ஜி அவர்கள் தலைமையுரையாற்றுவார். ஓம் நமோ பகவதே ஸ்ரீரங்கநாதாய நமக. ஓம் நமோ பகவதே ஸ்ரீரங்கநாய நம. இந்த ரங்கநாதர் அயோத்தியிலிருந்து ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியால இங்க அனுப்பப்பட்டது. விபீஷ்ணர் அவர்கிட்ட இத வழிபடுவதற்காக ராமர் கொடுத்தாரு. ஸ்ரீலங்காவுக்கு போக வேண்டியது. ரங்கநாதரோட திருவுள்ளத்தாலையும் நம்ம மலைக்கோட்டையில இருக்கக்கூடிய உச்சி பிள்ளையாரோட ஒரு திட்டத்தினாலையும் அந்த விக்கிரகம் ஸ்ரீரங்கத்திலேயே வழிபாட்டுக்காக வந்துருச்சு. தன்னுடைய இடமா அத ரங்கநாதரே எடுத்துக்கிட்டாரு. இந்த ரங்கநாதர் இஸ்வாகு குலம் முழுக்கள் வழிபட்டது. அந்த விக்கிரகம் தான் இங்க வந்திருக்கு. ராம குலமே வழிபட்ட கடவுள் இங்க வந்திருக்காரு. இன்னைக்கு ராமருக்கு பெரிய பிரம்மாண்ட ஆலயம் வந்தாச்சு. ஆனா ராமர் வழிபட்ட அந்த விக்கிரகம் ஸ்ரீரங்கத்துல இருக்கு. ராமருக்கு பெரிய கோயில் வந்தாச்சு. ஆனா அவர் தங்கி இருந்து நிரந்தரமாக மக்களுக்கு அருளாசிப்படுகின்ற இந்த ஸ்ரீரங்கத்துல ஒரு கோபுரம் மாத்திரம் தான் இருக்கு. பாக்கி 3 கோபுரங்கள் ராஜ கோபுரங்கள் அப்படியே நின்று போச்சு. அரங்கன் 50 வருஷ காலத்துக்கு மேல இருக்க முடியாத ஒரு நிலை இருந்தது. மீண்டும் பக்தர்களோட பேர் ஆர்வத்தினாலையும் முயற்சியினாலையும் மீண்டும் ரங்கநாதர் கோயில் இன்னைக்கு பிரமாதமாக நடந்து கொண்டிருக்கு. இந்த பூலோக வைகுந்தம்ங்கிறோம். அப்படி இருக்கா? இன்னைக்கு இல்ல. மீண்டும் ஒரு தடவை இதை பூலோக வைகுந்தமா மாத்தி ஆகணும். நம்ம அதற்கான முயற்சிகள் எடுக்க வேண்டும் என்று பல்வேறு பக்தர்கள் அங்கங்க சொல்லிக் கொண்டிருக்காங்க. அந்த ஆசைகளோட ஒரு முடிவா ஸ்ரீ அகில பாரத ஸ்ரீ அரங்கநாதர் பக்தர் பேரவை என்ற இயக்கம் ஸ்ரீரங்கத்துல 2 மாசம் முன்னாடி ஆரம்பிக்கப்பட்டது. அவங்களோட முதல் கோரிக்கை என்ன சொன்னாங்க? எப்படி காசிக்கு ரயில் தினசரி போகுதோ அதே மாதிரி அயோத்திக்கும் ஸ்ரீரங்கத்துக்கும் கோயில் விடணும் என்று மத்திய அமைச்சர் முருகன் அவர்கள் மாசம் அந்த கோயிலுக்கு வராரு. அதுமே அவர்கிட்ட கொண்டு போய் மனுவை கொடுத்தாங்க இந்த பேரவை சார்பா. அவரு இணை அமைச்சர் ரயில்வே அமைச்சருக்கு அனுப்பி அவரும் அதுக்கு சம்மதம் தெரிவித்து உங்கள் கோரிக்கை பரிசீலனையில் உள்ளது என்று கடிதம் எழுதிட்டாங்க. அது இந்த இயக்கத்துக்கு ரொம்ப பெரிய உற்சாகம் கொடுத்தது. அதன் காரணமாக மேல என்னென்ன பண்ணணும்? கோபுரம் கட்டுறது மாத்திரம் இல்லை, இது பூலோக வைந்தவம் மாறணுமே. ராமானுஜருக்கு இந்த ஊர் தான் சிறப்பு. அவருதான் இந்த கோயிலை இப்போ அவருடைய முறைப்படி அவர் வழிகாட்டுதல் படிதான் இன்றளவு நடக்குது. ஆனா அந்த ராமானுஜர் எல்லாருக்கும் தெரியாது. இப்ப ராமானுஜரோட பெரிய சில ஹைதராபாத்ல சீர சிறப்புமா வைக்கப்பட்டு பார்க்க இருக்கு. அதே மாதிரி இங்க கூட இந்த ஊரை தாண்டி போறவங்க எல்லாருமே அந்த பெரிய ராமானுஜரை பார்க்கணும். அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான ராமானுஜரோட சில ஹைவேல வைக்கிறோம் அப்படின்னு இந்த மக்கள் பேரவை கருது. கம்ப ராமாயணம் இங்கதான் வெளியிடப்பட்டது, அரங்கேறுச்சு. ஆனா அதோட சுவடை இங்க தெரியல. நம்ம பிரதம மந்திரி மோடி இங்க வந்தாங்க. அவர் அதை கேட்டிருக்காரு. அந்த இடத்துல உட்கார்ந்து
அந்த உலகம் யாவையும் தாம் உலாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே என்ற பாட்டை ஒரு மணி நேரம் பக்தர் பாட வச்சாங்க. ராமானுஜரோட விஷயங்கள்லாம் அந்த அரங்கநாதரோட விஷயங்கள் எல்லாம் இங்க கேட்டு அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. ஆகவே அதுல இருந்து இந்த கோரிக்கை அதிகமாயிடுச்சு மக்கள்கிட்ட. இப்போ கம்பருக்கு விழா காரைக்குடியில தேவக்கோட்டையில பாக்கி இடத்துல நடக்குது. ஆனா கம்பராமாயணம் இங்கதான் வெளியிடப்பட்டது, இங்கதான் அரங்கேற்றம் நடந்தது. ஆனா இந்த கோயில்ல அதுக்கான வைபவம் இல்லை. ஆகவே வருஷம் அந்த வைபவம் இந்த இடத்துல நடக்கணும். அதே மாதிரி இப்ப கிழக்கு கோபுரத்துல 2 வருஷமா ஏதோ ரிசல்ட் விட்டுதுன்னாங்க, அது வேலை நடக்கல. அதெல்லாம் சீக்கிரம் நிறைவேறணும். பக்தர்களுக்கு போதுமான வசதி இல்லை. அயோத்தியில எவ்வளவு வசதி பண்ணியிருக்காங்க, இப்போ திருப்பதியில எவ்வளவு வசதிகள் பண்ணியிருக்காங்க. அப்படி ஸ்ரீரங்கத்துல பக்தர்கள் சேவைக்காக இங்க வரும்போது அவங்களுக்கு தேவையான வசதிகள் அனைத்தும் செய்யப்பட வேண்டும் என்று இந்த பக்தர் பேரவை நினைக்குது. அது வரைக்கும் எந்த பிரார்த்தனையா இருந்தாலும் கோரிக்கையா இருந்தாலும் நிறைவேறணும்னா இறைவனோட அருள் வேணும். ஆகவே ராமநாம வங்கி என்று வைத்துக் கொண்டு ராமநாமத்துக்காக எழுதுறாங்க. ராமர் அனுப்பிச்ச அந்த ரங்கநாதரோட இந்த கோயிலோட சிறப்பு வேணும்னா ரங்கநாதர், அதே மாதிரி நம்ம ராமானுஜர் ரங்கரங்கா கோபுரம் என்றுதான் முதல் கோபுரம் சொல்றாங்க. ஆகவே ஸ்ரீ ரங்க ரங்கா ஓம் நமோ ரங்கநாதாய நமக, ஓம் நாராயணாய நமக, ஓம் நமோ நாராயணாய. அது ராமானுஜரோட இந்த 3 நாமாக்களையும் பக்தர்கள் எழுத வேண்டும். எழுதி தன்னுடைய ஆதரவை தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக 3 வித வங்கிகள் இன்றைய தினம் துவக்கப்பட்டிருக்கு. ஆகவே இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் மக்களோட ஆதரவு பெறணும், அவங்களோட பிரார்த்தனையை அதிகமாக்கணும். அதற்காக மாதம் ஒரு முறை இந்த ஸ்ரீரங்கத்துல இதற்காகவே ஒரு கோபூஜை சிறப்பாக நடத்துவது என்று இன்றைய தினம் யோசனை பண்ணி முடிவு பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நடைபெறணும்னா பொதுமக்களோட ஆதரவு வேணும். இன்னொரு காரியமும் இருக்கு. இந்த ஊர்ல பிறந்தவங்களுக்கு ராமாயணம் தெரியுமா, இந்த கோயிலோட வரலாறு தெரியுமா அப்படின்னா தெரியாது. ஆகவே ஒவ்வொரு பள்ளி மாணவனுக்கும் கூட இந்த மாதிரி புஸ்தகங்கள் கொடுத்து, நான் ஸ்ரீரங்கத்திலேருந்து வந்திருக்கேன்னா ஸ்ரீரங்கத்தோட பெருமை தெரியணும். அப்படிப்பட்ட நூல்கள் அவர்களுக்கும் கொடுத்து பரீட்சையெல்லாம் வச்சு விழிப்புணர்வு உண்டாக்க வேண்டும் என்ற அபாவெல்லாம் இருக்கு. இது மாதிரி நிறைய கோரிக்கைகள் இருக்கு. இன்னும் வேற நிறைய இந்த கோயில் சிறப்பாக நடக்கிறது. பூலோக வைத்தியமாகத்துக்கு உள்ள ஆலோசனைகளும் கூட இந்த இயக்கம் வரவேற்கிறாங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். ஆகவே உங்களுடைய இந்த ஆலோசனைகள் கூட இந்த இயக்கத்துக்கு நீங்கள் அனுப்பலாம் என்று நாங்கள் யோசனை பண்ணியிருக்கோம். ஆகவே இதெல்லாம் வெற்றி பெறுவதற்காக எல்லாம் வல்ல அந்த ரங்கநாதர் அருள் புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உரையை நிறைவு செய்கிறேன்.